ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தருடைய அன்பை விட்டு எது நம்மை பிரிக்க முடியும்? வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்கள். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இவை எல்லா லிஸ்டும் என்னன்னா, எதுவும் நம்மளை கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. மரணமோ ஜீவனோ தேவதூதர்களோ வியாதிகளோ நீங்க யோசிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்கவே மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். பவுலால் சொல்ல முடிகின்றது, உங்களாலும் என்னாலும் சொல்ல முடியுமா? ஒரு சின்ன ஒரு ஜுரம் வந்த உடனே ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நான் என்ன ஜெபம் பண்ண முடியல, இன்னைக்கு ரொம்ப பலவீனம்ப்பா, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இன்னைக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணல, இன்னைக்கு ஒரு நாள் பைபிள் வாசிக்கிறேன் என்று சொல்லி நாம சாக்கு போக்கு சொல்லுகிறோம். குழந்தை வேண்டும் குழந்தை வேண்டும் என்று சொல்லி தவறாம ஆலயத்துக்கு செல்லுவோம், வேத வாசிப்போம், ஜெபிப்போம், எல்லாம் செய்வோம். குழந்தை வந்ததுக்கு பிற்பாடு லீவ் போட்டுருவோம், சர்ச்சுக்கே லீவ் போட்டுருவோம், எல்லாத்துக்கும் லீவ். ஏன்? ரொம்ப தொந்தரவா இருக்குங்க அந்த பையனோட, வேலை இல்லை என்று சொல்லுவோம். வேலை கிடைத்தவுடன் சர்ச்சுக்கு லீவ் போட்டுருவோம். ஏன்? பாஸ்டர் கேட்டாக்க என்ன சொல்லுவோம்? வேலை இருக்கு, முக்கியமான ஒரு மீட்டிங்கு, அந்த வேலைக்காகத்தானே ஜெபித்தோம், அந்த குழந்தைக்காகத்தானே ஜெபித்தோம், குழந்தையை கூட்டு சர்ச்சுக்கு போக வேண்டாமா? கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா? எப்பொழுது நம்மளுடைய காரியங்களை முதன்மையாக வைத்து அதை ஒரு சாக்கு போக்கு சொல்லி கர்த்தரை பின் தள்ளி விடுகிறோமோ, அங்கு நமக்கு கர்த்தர் மீது அன்பு இல்லை என்பதுதான் பொருள். ஆமாவா இல்லையா? நாம அப்பா அம்மா கூட பேசாம இருக்கிறதுக்கும் பேசிக்கொண்டே இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நாம் பேசிக்கொண்டே இருந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க அன்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறது, அவங்க கொடுக்கின்ற காரியங்களை நாம் அனுபவிக்க முடிகின்றது. ஒருவேளை நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்டே பேச மாட்டேன்றாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. மெசேஜ்ல எனக்கு இது வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா என்று சொல்லுகிறார்கள். தகப்பனும் என்ன பண்றாரு? நம்ம பிள்ளை கேட்கிறா, நம்ம மகன் கேட்கிறான் என்று சொல்லி அதை செய்து விடுகிறார். ஆனா அந்த அன்பு நிமித்தமாக தகப்பனும் தாயும் செய்யறாங்க. அந்த பிள்ளைக்கு அந்த அன்பு இருக்கா இல்லையான்னு எப்படிதான் அவங்களுக்கு அப்ப தெரியப்படுத்தும்? அவங்க எவ்வளவு மனவேதனையோடு இருப்பாங்கல்ல. என் கூட பேச மாட்டேன்றா, என் தேவைகளை மாத்திரம் வேணும்னு சொல்றாங்க. கணவனுக்கும் மனைவிக்குமான பிரச்சனைகள், ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க, ஆனா ஏதாவது தேவைன்னா மெசேஜ் பண்ணிக்கிறாங்க, அல்லது எனக்கு இது வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு விதத்துல இன்டிமேட் பண்றாங்க. தேவைக்காக கணவனும் மனைவியும் பேசிக் கொள்ளுகிறார்கள், அல்லது பேசாமலேயே தங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது ஒரு வாழ்க்கையா? இது இப்படியாய்த்தான் தேவனிடத்திலும் நாம் இருக்கிறோம். கர்த்தரிடத்துல போறதே ஏதாவது ஒண்ணுனா அவருக்கு லீவ் விட்டுறது. எக்ஸாம்னா கர்த்தருக்கு லீவ், சர்ச்சுக்கு போக கூடாதுப்பா, ஐயோ முக்கியமா படிக்கணும், நீட்டுக்கு படிக்கணும், வேற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் படிக்கணும், நிறைய போர்டு எக்ஸாம்ஸ் வருது, படிக்கணும். படியுங்கள், கர்த்தர் கொடுத்த ஞானம் படிக்க வேண்டும். ஆனால் கர்த்தருடைய நாள் அவருக்காய் செலவு பண்ண வேண்டும், அவருக்காக மாத்திரம் இருக்க வேண்டும். முதலாவது தேவ ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உலகத்துக்குரிய காரியங்களை எங்கேயும் பைபிள்ல சொல்லவே இல்லை. இதையெல்லாம் கேளுங்க, உங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு. பழைய ஏற்பாட்டு காலங்களில வேண்டுமானால் சொல்லியிருக்கலாம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தரை தான் தேட வேண்டும், இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும், பரலோக ராஜ்யத்தை தேட வேண்டும், அவர் திட்டத்திலே நாம் தேட வேண்டும். அவர் திட்டம் என்ன நமக்கு வைத்திருக்கார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ள இந்த உலகம் கொடுக்கக்கூடியதான எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, தேவதூதர்கள் மூலமாக பிரச்சனை வந்தா கூட சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பிரிக்கவே முடியாது. என்ன பிரிக்க முடியாதுப்பான்னு பவுல் சொல்றாரு. நாம சொல்ல முடியுமா? என்ன வந்தாலும் சரி, மரணமே வந்தாலும் சரி, நீ ஜெபம் பண்ண உன்னை நான் கொன்றுவேன்னு சொல்லி ஒரு சூழ்நிலைகள் ஒரு வேலை வந்தாலும் சரி, அவருக்காக ரத்த சாட்சியம் அறிக்கணுமே தவிர மறு உத்தரவு சொல்லக்கூடாது, இல்லை என்று சொல்லி மறுதலித்து ஓடக்கூடாது. நாம் பவுலை போல இருக்கிறோமா? பேதுரு யூதாசை போல இருக்கிறோமா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். Have a blessed day. Praise be to God.